வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல பீரியட்லாம் விட்டுட்டு என்னோட பேச்சை கேட்குறதுக்காக எல்லாரும் வந்து இங்கே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ என்னை வந்து ஒரு மேமா, ஒரு மேடம், டீச்சர் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. சரியா? நான் வந்து உங்களுக்கு ஒரு அக்கா மாதிரி. ஸோ என்னை பார்த்தா அக்கா மாதிரி தெரியலையா உங்களுக்கு? சரி, ஒரு அத்தைன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அத்தையோ, நல்லா படித்த, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற யார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரிலேட்டிவ்ஸ் யாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக என்னை நீங்கள் நினச்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு அத்தையாவோ, இல்லை உங்கள் அம்மாவாவோ, உங்கள் சித்தியாவோ, ஸோ எதுவாக வேணாலும் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரிலேட்டிவாக என்ன நினச்சிக்கோங்க. ரைட்? ஸோ நான் வந்து ஒரு டீச்சர் கிடையாது. ஸோ என்கிட்ட எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கு நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு உங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதுக்கா? நான் பாட்டு கிளாஸில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தேன்க்கா. என்னை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்காங்க. இவங்க ஏதோ பேசி நம்மளை நல்லா போர் அடிக்க போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ரைட்? ஸோ போர் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள்லாம் என்ன படிச்சுட்ருக்கீங்க? 10th படிச்சுட்ருக்கீங்க, +1 படிச்சுட்ருக்கீங்க, +2 படிச்சுட்ருக்கீங்க. ரைட்? நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கோம். படிச்சுட்டு இருக்கிறது ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்ற ஐடியா இருக்குது உங்களுக்கு? ஸோ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டிகிரி வச்சுருக்கணும். எல்லாரும் ஒரு டிகிரிக்கு வந்து நம்ம எய்ம் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும்? நமக்கு காசு சம்பாதிக்கணும். ரைட்? ஸோ காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டிகிரி படிக்கணும். அந்த டிகிரி குடும்ப கௌரவத்துக்கான டிகிரியாகவும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து குடும்பத்துக்கான தேவையான டிகிரியாகவும் இருக்கலாம். ஸோ காசு சம்பாதிக்கிறதுக்கான டிகிரியை நம்ம படிக்க போகிறோம். அந்த டிகிரியை படிக்க போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு, ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே படிப்பு 2 படிப்பு வச்சுக்கோங்களேன். டாக்டர் ஆகணும்ப்பா, இன்ஜினியர் ஆகணும்ப்பா. வீட்டில் யார்கிட்டையாவது ஆசீர்வாதம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் பாட்டிலாம் இருக்காங்க. எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க? டாக்டருக்கு டாக்டராக, இன்ஜினியருக்கு இன்ஜினியராக வரணும் அப்படின்பாங்க. நான் சொல்லுவேன், பாட்டி நான் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆகிறதுக்கு நான் என்ன பாட்டி நான் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ரைட்? ஆனால் இப்போ வந்து அது 2 ஆகலை. அது வேறு விஷயம். ரைட்? ஓகே. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இங்கே வந்து வச்சுக்கோங்களேன். ஸோ கேரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஹெட்டிங். ரைட்டா? ஸோ இன்ஜினியரிங்னா என்னன்னு நமக்கு கண்டிப்பாக என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இன்ஜினியரிங்னா என்ன, இன்ஜினியரிங் படிப்புனா என்ன, இன்ஜினியரிங் படிப்புக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன படிப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சும்மா ஒரு ஜாலியாக வந்து பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக, ஜாலியாக புரிய வச்சுட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கேன். ரைட்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் எனக்கு பேசுறதுக்கு கையெல்லாம் தட்ட வேண்டாம். ரைட்? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் சொல்ல போகிற விஷயம் வந்து உங்களோட லைஃபுக்கு இப்போ உனக்கு ஒரு 45 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 45 மினிட்ஸ் டைமில் உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயம் உங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறத காதில் கேட்டுட்டு மட்டும் இல்லாமல் தயவு செய்து ஒரு நோட் பேனாக எடுத்து எழுதுங்க. சரியா? ஒரு நோட்ஸ் இருக்கிற மாதிரி. என்ன மேம் இங்கேயும் வந்து நோட் எடுத்து போய் அந்த எழுத சொல்கிறீங்க? எழுதுறது அப்படிங்கிறது வந்து மசிலுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ். அது மசில் வந்து எழுதும்போது பிரெயினுக்கு வந்து அந்த மெசேஜை ஈஸியாக பாஸ் பண்ணும். காதில் கேட்டு அது பிரெயினுக்கு போகிறத விட காதில் கேட்டு கையில் எழுதி பிரெயினுக்கு போகும்போது நமக்கு அது தெளிவாக நல்லா புரியும். இன்னொரு தடவையும் அதை நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அதனால நம்ம நோட் பேனா எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே. ஸோ எல்லோரும் நோட் பேனா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லுறேன். ரைட்? ஸோ உங்களுக்கு நேம் வந்து போர்டில் போட்டிருப்பாங்க. ஸோ ஐ எம் ரம்யா. சரியா? ஸோ நான் வந்து எம்சிஏ. நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. சரியா? நான் எம்சிஏ டிகிரி படிச்சிருக்கேன். எம்சிஏ டிகிரி எப்படி படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரியா? எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு ஒரு அக்காவோ ஒரு அண்ணனோ அப்போ வந்து எனக்கு இல்லை. ரைட்? இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கட் ஆஃப் மார்க் கம்மி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பா என்னை கொண்டு போய்
மதுரையில் இருக்க ஒரு பீரியட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஸோ வந்து ஐடிஎம், பிஎஸ்சி ஐடிஎம். ஐடிஎம்னா இப்போ அந்த படிப்பே கிடையாது, ரைட்டா? ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் 2002, இந்த இயர் 2002ல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்னா கம்ப்யூட்டர்னா பெரிய விஷயம், ரைட்டா? ஸோ அப்போ 2002ல் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. படித்தோம், டிகிரி முடித்தோம், சரியா? வெளியில் வந்தோம், 3 வருஷம், ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யாரும் சொல்லித்தரல, சரியா? ஸோ என்ன வேலை தேடுறதுன்னு தெரியாது, எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாது, அப்போ கன்சல்ட் பண்ணுறதுக்கெலாம் யாரும் கிடையாது. ஸோ என்ன பண்ணாங்க, ஒரு டிசைனிங் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். ஸோ அங்கே டிசைனிங் கற்றுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எனக்கு டிசைனிங் இப்போ வரைக்கும் யூஸ் ஆகுது, ரைட்? டிசைனிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் வந்து கரஸில் பண்ணேன், எம்சிஏ பண்ணேன். தென் எம்சிஏ பண்ணிவிட்டு டிவிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டிவிஎஸில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்க. ஸோ கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டாச்சு. அதே மாதிரி இப்போ பரிதாபங்கள் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் நமக்கு ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணும்போது இப்படி வந்து நான் வேலைக்கு போகணும், எங்கள் காலம் அப்படி, ஸோ உங்கள் காலம் அப்படி கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணது. பட் என்ன ஆச்சு, கல்யாணம் பண்ணோம், அடுத்து குழந்தை, தென் குழந்தை பிறந்துச்சு. அப்படியே டைம் போய்கிட்டே இருக்கு, சரியா? டைம் போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு பெரிய கேரியர் பிரேக் விழுந்துருச்சு. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் என் பொண்ணு வந்து எனக்கு பெருசாக ஒரு அவளாக நடந்து போய் அவளோட வேலையை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் முழுசாக தேவைப்படும். அந்த 5 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு கேரியர் பிரேக் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேரியர் பிரேக்கெலாம் நான் ரெடியாக இல்லை. அதனால நான் வந்து ஒரே பொண்ணோட நிப்பாட்டிட்டேன், ஓகே? ஸோ அது வேறு விஷயம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், போய் என்ன பண்ணலாம் இந்த வயசில், இந்த கேரியர் பிரேக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரே வேலை டீச்சர் வேலை. எல்லாரும் பார்த்து இப்போ பார்த்தாலும் வந்து ஸ்கூல் டீச்சரை பார்த்தாலே அலர்ஜி. எங்கள் அம்மா வந்து டீச்சர், ஸோ அதனால ஸ்கூல் டீச்சர்னாலே நமக்கு அலர்ஜி. சரி, ஸ்கூல் டீச்சர் வேணாம், ரொம்ப கெத்தாக இருக்கும், நம்ம காலேஜ் டீச்சர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ப்ரொஃபஸர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க. இல்லைன்னு தெரியாது, யார்கிட்ட போய் கேட்குறது? ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நம்ம ஒரு காலேஜில் படித்து காலேஜில் வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, மதுரையில் இருக்கோம், நமக்கு ஓகே, அந்த இது நமக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு திருப்பி ஒரு 10 வருஷம் நான் படித்து முடிச்சு 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சென்டரில் போய் சேர்ந்து செட்டுக்கு படித்தோம், நெட்டுக்கு படித்தோம். ஸோ நெட்டு குவாலிஃபை பண்ணி, ஸோ செட்டு குவாலிஃபை பண்ணோம். ஸோ குவாலிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, சத்தியமாக தெரியல. செட்டு குவாலிஃபை பண்ணோம், என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து பொட்டி தட்டிக்கிட்டு இருந்தேன். இப்படியே உட்காந்து நம்ம பொட்டி தட்ட தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கால் வந்துச்சு, நான் படித்த காலேஜ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. நான் வந்து அவங்ககிட்ட அலுமினியில் வந்து இது பண்ணிருந்தேன். ஸோ அதனால் கால் வந்துச்சு. கால் வந்ததுனால ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கேரியரை. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டார்ட் பண்ணேன். கொரோனா வந்துருச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1-2 months 3 months போனதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. ஸோ திருப்பி ஆன்லைன் கிளாஸு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு ஓடிச்சு, ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னொரு காலேஜில் வந்து ரெகுலர் போஸ்டிங்கே வந்து எஸ்எஃப்ல கிடைச்சது. ஸோ எஸ்எஃப்ல கிடைச்சது, நமக்கு 40,000 சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அங்கே வந்து அதில் பாதி தான் சேலரி கொடுத்தாங்க. சரி, இதுதான் நம்ம வாழ்க்கை போல அப்படின்னு நினச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து லைஃப் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்ன தோணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்குறது டீச்சிங் ஜாபோட நம்ம கிளரிக்கல் ஒர்க் பார்க்குறோம். ஸோ டீச்சிங்கிறது வந்து ஒரு பாட்டு தான். பட் எனக்கு வந்து எந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப்லையும் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியல. நான் வந்து ஒரு வேலையை வந்து கொடுத்தோ தெளிவாக திருத்தமாக செய்யணும். அந்த நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு கடைசி வரைக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் எனக்கு வந்து இந்த ஜாப்லேயே நான் வந்து உள்ளே வந்தேன் ஆக்சுவலாக. பட் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து எந்த விஷயத்தையும் ஃப்ரீடமாக பண்ண முடியல. ஃபஸ்ட் திங்,
செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறோம், கிளாஸில் இருக்கவங்களுக்கு இவாலுவேட் பண்ணுறோம், மார்க் போட்டு அவங்கள வந்து பாஸ் பண்ணி விடுறோம். அவ்வளோதான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. வேறு என்ன பண்ணுறோம்? நம்ம காலேஜில் இருக்க கிளரிக்கல் ஒர்க்கை நம்ம கிளர்க்காக நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம், கிளர்க்குக்கு பதிலாக நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இருந்துச்சு. ஸோ ஐ கெட் போர்டு. இப்போ வந்து கேரியரோட சுச்சுவேஷன், கேரியர் மாறுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம். ஆனால் என்னோட பீரியட், என்னோட ஏஜில் இருக்கவங்களுக்குலாம் வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் வெரி போல்ட்லி நான் என்னோடய வேலையை விட்டுட்டேன். எனக்கு வந்து அந்த வேலையில் எனக்கு ஃப்ரீடம் இல்லாத ஒரு வேலையை என்னால் பார்க்க பிடிக்கல. ஸோ அதனால் நான் அந்த வேலையை விட்டுட்டேன். எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் ரொம்ப கோவம். ஆனால் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஒத்துக்காமல் ஒரு வேலையை நான் பார்க்க முடியாது. எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு வேலையை என்னால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முடிஞ்சிச்சு. அதோட அப்புறம் ஓட்டணுமே, பொண்ணு இருக்கா, ஸோ லைஃப் ஓட்டணும், என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஆன்லைன் கிளாஸஸ், ஸோ ஃபோனிக்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். குட்டி குழந்தைங்களுக்கு ஏபிசிடி ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். வீட்டில் இருந்து பொண்ணையும் பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் இருந்து பொண்ணையும் பார்த்துட்டு இப்போ வந்து அதுவும் ஒரு சைடில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ரைட். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இன்ஸ்டாலாம் நான் வந்து ஜஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது தான் வந்து கேரியர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப். ஸோ கேரியர் கன்சல்டன்ட் பிக்மை கேரியரில் நான் கேரியர் கன்சல்டன்ட் ஜாபாக வந்து நான் எடுத்து வந்து ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணி இப்போ வந்து அதோட அசைன்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேரியர் கன்சல்டன்ட் ஜாப்பை பற்றி தான், அந்த ஜாபில் இருக்கிற அசைன்மெண்ட்டில் இருக்க ஒரு கேரியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி தான் வந்து நான் உங்ககிட்ட ஒரு இதுவாக சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ரைட். ஓகே. ஸோ கிடு செலக்ட் அகாடமி டேரக்டர்ன்றதுலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரைட். பெருசாக வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இண்டிபெண்ட் ஆண்டர்ப்ரனர். ரைட். ஸோ நான் நினச்சாதான் கிளாஸ், நான் நினச்சாதான் எல்லாமே. ஸோ கிடு செலக்ட் அப்படிங்கிறது இப்போ நான் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கேன், ஆஃப்லைனில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ற மாதிரி. ஸோ கிடைக்கிறது ஓகே போதும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ரைட். ஸோ என்னை பற்றி ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் போரிங் யூ. ரைட். என்னோட கதையை பற்றி உங்களுக்கு சொன்னதுனால. ரைட். ஓகே, குட். ஸோ இத்தனை பேருக்கு வந்து நான் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் பார்த்து அவங்களோட வளர்ச்சியை பார்க்கணும்னு நினச்சது வந்து, பட் அவங்களோட வளர்ச்சியை நான் பார்க்கல. அவங்க கூட பேசணும், சிரிச்சோம், விளாண்டோம், நானும் மார்க் அவங்களும் எக்ஸாம் எழுதினாங்க, நானும் மார்க் போட்டேன். அதோட அவங்களோட எனக்கும் கனெக்டிவிட்டி போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இது வந்து எனக்கு இந்த மெத்தட் ஆஃப் இது வந்து எனக்கு பிடிக்காம தான் ஐ கம் டு திஸ் ஒன். ஸோ ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம ஒரு இம்பேக்ட், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியே நம்ம இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ ஐ எம் கம்மிங் இன் டு திஸ் கேரியர் கன்சல்டன்ட். ரைட். ஓகே மேம், வாட் இஸ் கேரியர் கன்சல்டன்ட்? கேரியர் கன்சல்டன்ட்றீங்க, என்ன மேம் கேரியர் கன்சல்டன்ட்? +2 முடிச்சிட்டேன் மேம். இப்போ +2 எக்ஸாம்ஸ் வந்து போகுது. ஸோ +2 எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ +2 முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்றதை +2 முடிச்சு அடுத்து நம்ம மார்க் வாங்கினதுக்கப்புறம் யோசிக்கணுமா, இல்லை +2 முடிச்சிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்கணுமா? ரைட். ஸோ +2 முடிக்கிறதுக்கு முன்னாடியே 9th 10th இருந்தே இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டர் ஆக போகிறேன், ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன், நான் நீட் எழுத போகிறேன், ஜேஇ எழுத போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். ரைட். நான் +2 முடிச்சுட்டு, நாங்கள்லாம் வந்து +2 முடிச்சுட்டு தான் என்ன ஆக போகிறோங்கிறது வந்து இன்னும் தேடிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆகக்கூடாதுன்றதுனால தான் உங்களுக்கு இப்போயே நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ரைட். ஓகே. என்ன மேம் கொடுத்துருக்கீங்க? நம்ம சந்திரமுகி படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. எஸ், அஃப்கோர்ஸ். ரஜினி வந்து வடிவேலு எப்படி பயமுறுத்துறாரோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க பயமுறுத்துறாங்க. என்ன பண்ணிக்கலாம், இப்படியாவது பிறகு நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபியரை வந்து உண்டாக்குறாங்க. என்னமாவது பண்ணியிருப்பான், என்னமாவது செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது ரியலாக இருப்பான் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களும் உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ரைட். ஸோ அது நமக்கு ஒரு ஃபியரை உண்டாக்குது சுற்றி இருக்கவங்க. அதே மாதிரி இதைப்படி பெரிய ஆளாயிடலாம், அதைப்படி பெரிய ஆளாயிடலாம். இன்ஜினியரிங் தான், ஐடி தான் ரூல் த வேர்ல்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவுடேட்டட் ஆகிடுச்சு. ரைட்டா? நமக்கு இப்போ புதுசு. ரைட். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவுடேட்டட் ஆகிடுச்சு.
அடுத்த இது வந்துருச்சு. கோபிநாத்தோட இன்டர்வியூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. என்ன என்ன படிக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சு இதை நம்ம வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணி ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் எதையோ போட்டு கொல்லப்பி ஒரு காலேஜில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்காடா இவ்வளோ பிரச்சனை பண்ணேன், ரைட்? இதுக்காடா இவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க, சரியா? ஸோ அதுதான் வந்து வடிவேலு ரஜினியை பார்த்து கேட்குற மாதிரி போட்டுருங்க. சரி, ஓகே. ஸ்கூல் வெர்சஸ் காலேஜ், ரைட்? உங்களுக்குலாம் ஒரு நினைப்பு இருக்கலாம், சரியா? நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம், ஸ்கூலில் ஓவர் ஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் எழுத வைக்கிறாங்க, ஐயோ டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம். காலேஜில் போய் நான் ஃபுல் லைஃப் என்ஜாய்மெண்ட் தான். ட்ராகன் படம் பார்த்துருப்பீங்க, ரைட்? சரி, ஸ்கூலில் +2ல் டாப்பரான வந்த பையன் காலேஜ் போயிட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கல நீங்கள், ஓகே? ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் ராங், ரைட்? நீங்கள் உங்கள் கேரியரில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் காலேஜில் படிக்க இல்லை, கற்றுக்கணும். கரெக்டா? காலேஜில் கற்றுக்கணும். ஸ்கூலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 மார்க் கொஸ்டின்ஸ், படி, இதை எழுது, இதை போடு, இதை மனப்பாடம் பண்ணு, 1 வேர்டா எழுதி ஒப்பிச்சுட்டு பாடு. இப்படி தான் உங்களை ஸ்கூலில் ஒன்றா எடுத்து ஊட்டி 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 வளர்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் இப்படி தான் படிச்சுட்டு வந்தோம் ஸ்கூலில், சரியா? 10th அக்கா வந்து 469 மார்க் வச்சு என்ன பண்ணுறது? ஒன்று பாருங்க, அதாவது 40 வயசு ஆச்சு எனக்கு, 40 இயர்ஸில் வந்து இன்னும் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். 469 மார்க்ஸை வச்சு நான் என்னால் அப்போ 469 வாங்கும்போது கெத்தாக இருந்துச்சு. நான் ஸ்கூலில் 4th எனக்கு 2 மார்க் கிடச்சி நான் ஸ்கூல் 3rd கிடச்சிருக்கோம். என்ன பிரயோஜனம்? நத்திங். ஸ்கூலில் நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோமோ அப்படியே வாமிட் பண்ணுறோம். இது அப்படியே இப்படி உள்ள போது அப்படியே வெளியில் வருது, அதுதான், அவ்வளோதான், சரியா? ஆனால் காலேஜில் நீங்கள் அப்படியே படித்து அப்படியே எழுதுனீங்க அப்படின்னா மார்க்கும் கிடைக்காது, சரியா? நம்மளால் எதையும் உருப்படியாக கற்றுக்கவும் முடியாது. ஸோ காலேஜில் வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். காலேஜ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சரி, சப்ஜெக்ட்னாலும் சரி, காலேஜ் கல்ச்சுரல்ஸோ எந்த விஷயம்னாலும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். காலேஜில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருதா, அக்கா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? சத்தியமாக இல்லை, சத்தியமாக நான் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணவே கிடையாது. அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன், சரியா? நான் வந்து சூப்பராக இங்கே நிற்கலை, ரைட்? அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாத நிற்கிறேன். 40 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிறேன். பட் நீங்கள் காலேஜை விட்டு வெளியில் போகும்போதோடு ஒரு நல்ல கையில் ஒரு ஜாபோட போகணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன், ரைட்? ஓகே. ஸோ ஸ்கூலில் படிக்கிறத விட ஸ்கூல்லையே கற்றுக்க ஆரம்பிங்க. சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க, கற்றுக்க ஆரம்பிங்க. இது அட்வைஸ் கிடையாது, உங்களுக்கு நான் அட்வைஸ் சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்கிறது ஜஸ்ட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான், ரைட்? ஓகே. ஸோ படிங்க மேம், படிக்கணும், அடுத்த டிகிரி படிக்கணும், இது படிக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன டிகிரி படிக்கிறதுனால கையில் காசு வேணும் இல்லையா? காசு இல்லாமல் படிக்க முடியாது. மேம் எனக்கு ரொம்ப கஷ்டம் மேம், நான் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், எனக்கு டிகிரி படிக்கிறதே கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை, பயோமெடிக்கல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து எனக்கு கையில் காசு இல்லை, எங்கள் வீட்டில் படிக்க வைக்கிற காசு இல்லை. யாரை உங்கள் வீட்டில் கிடைக்கிறதுக்கு காசே இருந்தாலும் இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறத வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின ஒரு பேம்ப்ளெட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அதை வச்சு, ரைட்? ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு காசு, துட்டு, மணி நீங்கள் படிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ இதில் வந்து முக்கியமானது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா www.scholarship.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு பேம்ப்ளெட்டில் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ்,
ஸோ கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பிசி, எம்பிசி அண்ட் எஸ்டி, எஸ்சி, எஸ்டிக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் மெரிட் பேஸ்டு கேர்ள்ஸ்க்கு, அண்டர் ப்ரிவிலேஜ்டு, ஸோ இவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. தென் பேங்க் லோன், வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படிங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து எவ்வளோ எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிக்கலாம்னு இருக்குது. தென் பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட், பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து பட்டி ஃபார் ஸ்டடி வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிலிட்டி தெரியும். தென் scholarships.tmcன்ற ஒரு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் பற்றின ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேம் அடுத்து ஒரு படம் போட்டிருக்கீங்க மேம். இது என்ன படமா? இது என்ன படம்? ரைட், எந்திரன். ரைட், எந்திரன் பார்த்துருப்பீங்க. எந்திரனில் ரஜினி என்ன இன்ஜினியர்? ரோபோட்டிக் இன்ஜினியர். எஸ், கரெக்ட். இவர் இந்த படம் என்ன? யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த படம்? விஜயோட இந்த படம். எஸ், திஸ் இஸ் வந்து சர்க்கார். சர்க்கார்ல விஜயோட ரோல் என்னது தெரியுமா? விஜயோட ரோல் என்னது சர்க்கார்ல? யா, சர்க்கார்ல விஜயோட ரோல் வந்து அமெரிக்காவில் இருக்க பெரிய பிக்கஸ்ட் கம்பெனிக்கான சிஇஓவை வந்து அவர் இருப்பார். சரியா? ஓகே. ஸோ இது வந்து இது மாதிரி ஆகணும், நான் இவங்கள மாதிரி ஆகணும்னா என்ன படிக்கணும்? ஸோ ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க, ரீல்ஸில் ஒரு சினிமாவில் வந்து ஒரு கேரக்டரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகுறீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஆக முடியும். அவங்கள மாதிரி வந்து அவங்க சினிமாவில் நடிகராகணும்னு இன்ஸ்பயர் ஆகுறீங்களா, இல்லை அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷன் இருக்கா? நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ரஜினி ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆகினாருன்னா ரோபோட்டிக் இன்ஜினியர் ரஜினி இப்போ ரோபோட்டிக் இன்ஜினியர் கிடையாது, பட் அந்த படத்தில் ரோபோட்டிக் இன்ஜினியர். பட் ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அவர் என்ன படிச்சிருப்பாரு? ரைட், அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஸோ அதே மாதிரி கூகுள் சிஇஓவோட ரோல் தான் வந்து விஜய் பண்ணியிருப்பாரு, அவர் விஜய் சிஇஓ மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆகுனா அவள் அப்போ என்ன படிக்கணும், என்ன பண்ணியிருப்பாங்க? ரைட். ஸோ இவங்க ரீல் இன்ஸ்பிரேஷன்ஸ். இப்போ இவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக ஒரு தெரிஞ்சிருக்கும். கூகுளோட சுந்தர் பிச்சை. ரைட், கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை. ஸோ அவங்க யாரு? எஸ், கரெக்ட், எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்க் என்ன பண்ணுறாங்க? எலான் மஸ்க் ஸோ அவங்க தான் வந்து ட்விட்டர், சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஜாம்பவானா இது பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். ஸோ எலான் மஸ்கன், சுந்தர் பிச்சை. இப்போ இவங்கள மாதிரி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களோட ப்ரொஃபைல்ஸ் எடுத்து பார்க்கணும், இவங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், இவங்க என்னென்னலாம் வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேடி படிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே, சரி. இப்போ இன்ஜினியரிங் பற்றி வரலாம். ஸோ இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்றது நமக்கு என்ன தெரியும்? சிவில் தெரியும், மெக்கானிக்கல் தெரியும், ட்ரிபிள் தெரியும், இசிஇ தெரியும், அப்புறம் சிஎஸ்ஐடி தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு, இப்போ வந்து கோர்ஸ் தெரியும். ஸோ நான் கொடுத்துருக்க கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இதில் மேக்ஸ், உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். மேக்ஸ் வந்து நான் வந்து சூப்பராக புள்ளி மாதிரி போடுவேன். எனக்கு மேக்ஸில் ஓவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸாக என்னென்ன கோர்சஸ்லாம் பண்ணலான்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ரைட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அது உங்களுக்கு தெரியும். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டி. ரைட். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி, இது எல்லாம் சேர்த்தே ஒரு கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ அப்படி ஒரு கோர்சஸ் இருக்குது. தென் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு தெரியும். தென் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். தென் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் பண்ணலாம். தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் கோர்ஸ்லாம் படித்தா நமக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. ரைட். மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சாண்ட்விச் கோர்சஸ், ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் மைனிங் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ். மேக்ஸில் வந்து நான் வந்து மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை ஆப்ட் பண்ணலாம். தென் ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ், ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப எனக்கு இது பண்ணுவேன்க்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். தென் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிக்கலாம். தென் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
mechanical and automation engineering, then metallurgical engineering, industrial biotechnology. So இந்த கோர்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டு கூட மாட்டோம், ரைட்? நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, printing and packaging technology, instrumentation and control engineering, SS and medical electronics engineering. So இதெல்லாம் வந்து physics dominant courses. Then chemistry dominant courses என்னன்னு பார்த்தீங்கன்னா agricultural engineering. So இதில் வந்து பயாலஜியும் இருக்கும், கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. Then agriculture and irrigation engineering. Okay, then biotechnology, industrial biotechnology, leather technology, petrochemical technology, petrochemical engineering, petroleum engineering, pharmaceutical engineering, polymer technology, rubber and plastic technology, textile technology, then food technology, then geoinformatics. So இன்னும் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்சஸில் போய் விழுந்து நம்மளும் அந்த குட்டையில் போய் விழுந்து அதே ரேஸில் நம்மளும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு பதிலாக புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. வந்து அந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க. படித்து அவங்களுக்கு 100% வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ வந்து வேலை பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை. அப்போ கேரியர் பேஸ்டாக நீங்கள் படிக்க போகிறீங்க. நான் படித்து முடிச்சோன்னே எனக்கு ஒரு வேலை வேணும் மேம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாரும் படிக்கிற சிஎஸ்ஐடி மேம் அதெல்லாம் படிக்கக்கூடாதா அப்படின்னா படிக்கலாம். அதாவது 10 பேரோட கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வர்றது ஈஸியாக, 100 பேரோட கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வர்றது ஈஸியாக. எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரணும், எனக்கு வேலை கிடைக்கணும். நான் 10 பேரோட கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, பட் 100 பேரோட கம்ப்ளீட் பண்ணால் எனக்கு ப்ராபபிலிட்டி கம்மி இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் ஸ்கில்லாக இருக்கணும். ஸ்கில்ல நீங்கள் வளர்த்துருக்கணும். நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், ரைட்? பட் எல்லாரும் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியது பர்டிகுலராக இப்போ ட்ரெண்டாக இருக்க கோர்சஸாக இல்லாமல் ஆல்ரெடி வந்து இருக்க கோர்சஸ் அதுக்கு ஆள் இல்லை, வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க, ரைட்? தென் பயாலஜி டாமினன்ட்ல எப்படி ஃபிசிக்ஸ் என்ஜினியரிங். ஸோ பயாலஜினாலே வந்து ஒன்லி மெடிக்கல் தான் கிடையாது. பயாலஜியில் நம்ம என்ன படிக்கலாம்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். தென் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இரிகேஷன், திருப்பி இங்கே அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் திருப்பி இங்கே வருது. தென் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். தென் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, ரைட்? மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, apparel technology, then fashion technology. ஸோ இதெல்லாம் வந்து பயாலஜி பேஸ். எனக்கு பயாலஜியில் மோரல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு மெடிக்கல் படிக்க விருப்பம் இல்லை. பட் பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸை நான் வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் ஆஃப் பண்ணி நம்ம போனோம்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸு. ஸோ ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க ஒவ்வொரு நல்ல ஒரு காலேஜில் உங்களுக்கு கோர்ஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து அவங்க மோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக நம்ம மோல்ட் பண்ணி வெளியில் போகும்போது நம்ம வந்து செல் ஆகும். கேரியர்னா என்னது? நம்ம தான் செல் பண்ணுறோம், சரியா? இந்த கம்பெனிக்கு நான் உழைக்க போகிறேன், எனக்கு வந்து ஏர்னிங் மணி, எனக்கு மணி ஏர்ன் பண்ணணும், எனக்கு என்னோட நாலேஜை நான் செல் பண்ணுறேன். ஸோ அப்போ நாலேஜ் செல் பண்ணுறதுக்கான கம்பெனிஸ் வந்து என்னை வந்து ஹையர் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற நான் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்? ஸோ அதுக்கேற்ற நிறைய இதை வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் மேம், நான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டேன், ஒரு நல்ல கம்பெனியில் நான் படிச்சுட்டேன். ஸோ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி நான் என்னோட கேரியரை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன்? ஸோ கேரியர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் சூஸ் பண்ணுறது, கேம்பஸில் இத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இந்த கேம்பஸில் இந்த கம்பெனி வருது, அந்த கம்பெனி வருது. காலேஜ் அப்படி சூஸ் பண்ணாதீங்க. அங்கே லேப் எப்படி இருக்குது, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, என்னென்ன கோர்சஸில் ஆஃபர் பண்ணுறாங்க, எப்படி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த செக்மெண்ட் அது வருது, ரைட்? ஓகே, நான் இங்கே வரேன். ஜஸ்ட் ஜாப் லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு எந்தெந்த செக்மெண்ட்லாம் எனக்கு வேலை கிடைக்கும், ரைட்? ஸோ எந்த செக்மெண்ட்லாம் எனக்கு வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது? நான் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், சரியா? ஸோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், தென் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம், தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இல்லை எனக்கு வந்து சார்ட் அப் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஸோ நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னு 2 கவர்மெண்ட் இருக்குது. 2 கவர்மெண்ட் இருக்குன்னு தெரியும். அந்த 2 கவர்மெண்ட்லேயும் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி.
தென் ப்ரைவேட் செக்டார் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கார்பரேட்டாக இருக்கணும், எம்என்சி கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ். ஸோ அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட், அதாவது உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி ஒர்க் என்விரான்மெண்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 1 இயர் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். எடுத்த உடனே கார்பரேட் செக்டருக்குள்ளே கூட தான் எனக்கு சம்பளம் ஜாஸ்தி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே கொடுக்குற எனக்கு வந்து கண்ணை கட்டி விட்ட மாதிரி எனக்கு ஒரே வேலை தான், அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளால் அப்படி கொடுக்கவே முடியாது. ரைட்? நம்ம வந்து வீடியோ பார்க்குற ஆளே கிடையாது, நம்ம ரீல்ஸ் பார்க்குற ஆள். அப்படி தானே? நம்ம ஸ்டோரி பார்க்குற ஸ்டோரி இது இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குற ஆள். நமக்கு வந்து 30 செகண்ட்ஸ் மேலே வேலை நம்ம அடுத்தது பார்க்க முடியாது. அதை வந்து பழக்கி விட்டுட்டாங்க. அதனால நம்மளால் ஒரே ஜாபில் வந்து மொத்தமாக இருக்கவே முடியாது. அப்போ இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கிடையாது. சுவிட்ச் ஒரு பைப் போய்கிட்டே இருக்கும், ரைட்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம். அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னால் எனக்கு வந்து லோன் அவைல் பண்ண முடியும். எனக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் ஆண்டர்ப்ரனர்ஷிப் போகலாம். இல்லை ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணலாம். எந்த கம்பெனிலையும் நான் ஒர்க் பண்ணல, பட் நான் கம்பெனிக்கான சர்வீஸை நான் வந்து எல்லா கம்பெனிக்கான சர்வீஸையும் நான் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ரைட்? ஓகே. ஸோ வாட் ஆஃப்டர் 12th நம்ம வேகமாக போயிடலாம். ஸோ ஈஸி படித்தோம்னா நமக்கு என்னென்ன கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கலாம். தென் அது வந்து யூபிஎஸ்சி, பிஎஸ்சி இன்ஜினியர், டிஃபென்ஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஸ்டேட் பிஎஸ்சி, ஏஇ, ஜேஇ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தென் அதில் வந்து கீ எம்ப்ளாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல், டிஆர்டிஓ, இஸ்ரோ, பெல், இந்தியன் ரயில்வேஸ், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. தென் ஸ்கில்ஸ் டு டெவலப், அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணிக்கணும். தென் எம்பெடட் சிஸ்டம்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு சிலபஸில் இருக்க சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படித்து நான் வந்து அதை மட்டும் படித்து அப்படியே வேலை வாங்கி அப்படியே நான் போயிடுவேனா? கிடையவே கிடையாது. உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டால் தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியும், ரைட்? தென் கார்பரேட் அண்ட் எம்என்சி, அதுலலாம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா எம்பெடட் சிஸ்டம் என்ஜினியர், நெட்வொர்க் என்ஜினியர், firmware டெவலப்பர் அண்ட் R&D என்ஜினியர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் சிஸ்கோ, இன்டெல், குவால்காம், சாம்சங், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எரிக்சன் இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ எம்பெடட் C++, தென் நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ், IoT, AI and ML இதுதான் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்ஸ். தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரீலான்சிங். ஸோ இதில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா PCB டிசைன், எம்பெடட் சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட், IoT சொல்யூஷன்ஸ், டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணலாம். தென் ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை என்ன யூஸ் பண்ணலாம்னா ஸ்டார்ட் அப் இக்கோசிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் வந்து கீ எம்ப்ளாயர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறது. தென் ஸ்கில்ஸ் டு டெவலப், என்ன ஸ்கில்லாம் டெவலப் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா PCB டிசைன் டூல்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். தென் எம்பெடட் ப்ரோக்ராமிங், IoT பிளாட்ஃபார்ம்ஸ். தென் ட்ரெண்டிங் அண்ட் ரிசர்ச் ஃபீல்ட்ஸ், என்னென்ன ட்ரெண்டிங் ரிசர்ச் ஃபீல்ட்ஸ் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5G, 6G கம்யூனிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி அண்ட் VLSI டிசைன். தென் இஸ்ரோ, DRDO, CSIR, லேப்ஸ், IIT, டெக் ஸ்டார்ட்அப்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், எம்ப்ளாயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 5G டெக்னாலஜிஸ், மெஷின் லேர்னிங், கிரிப்டோகிராஃபி, VLSI டூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய ஸ்கில்லு. தென் இது இன்ஃபோகிராஃபிக்ஸ், அதாவது என்னென்ன கம்பெனிஸ்லாம் எப்படிலாம் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற இன்ஃபோகிராஃபிக். தென் EEE. ஸோ EEE படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் UPSCயில் ஒர்க் பண்ணலாம். தென் PSC இன்ஜினியர், டிஃபென்ஸ் இன்ஜினியர், அங்கே படித்த ECEயில் படித்த எல்லாமே ஆப்ஷனும் இங்கேயும் வந்து அப்ளை ஆகும். தென் கார்பரேட் எம்என்சியில் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியரிங், R&D இன்ஜினியர். தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங், சோலார் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பண்ணலாம். தென் ட்ரெண்டிங் ரிசர்ச் ஃபீல்ட்ஸில் வந்து ஸ்மார்ட் கிரிட், CEV டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜிலாம் வந்து நம்ம வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜி பண்ணிக்கலாம். ஸோ EEEயோட இன்ஃபோகிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மெக்கானிக்கல் கிராஃப்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் UPSC, ESC, மெக்கானிக்கல், RRB, JE, SCE, PSC இன்ஜினியர். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ரைட்? ஸோ சிவில் படித்தா என்ன பண்ணிக்கலாம்? சிவில் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வேல்யூ இருக்க ஒரு கோர்ஸ்னால் அது சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான், ரைட்? பப்ளிக் ஒர்க்ஸ் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம வந்து கவர்மெண்ட் செக்டரில் போய் ஒர்க் பண்ணலாம். தென் கார்பரேட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் நம்ம போய் ஒர்க் பண்ணலாம் மேனேஜராக.
தென் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃப்ரீலான்சிங்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டிங் கன்சல்டன்சி வைக்கலாம். தென் சைட் சூப்பர்விஷன் சர்வேயிங் சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணலாம். தென் ட்ரெண்டிங் பிசினஸ் ஃபீல்ட்ஸில் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ், சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எர்த்குவேக் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அண்ட் ரிசர்ச்சில் போய்கிட்டே இருக்குது சிவில் இன்ஜினியரிங்கில். தென் சிஎஸ்சி அண்ட் ஐடி. ஸோ சிஎஸ்சி அண்ட் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இதுதான் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயங்கள், ரைட்? ஸோ ஐடியில் இருந்தால் ஐடியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அக்கா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ணன் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, மாமா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டீம், அவங்களோட நேம் கேளுங்க. நாங்கள் டீம் ஹெட்டாக இருக்கோம், டெக் ஹெட்டாக இருக்கோம், டெக் லீடாக இருக்கோம், அவங்களோட நேம் கேளுங்க. அவங்க என்ன பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாங்க, நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுறாங்களா, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்களா, சாஃப்ட்வேர்லன்னா என்ன சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறாங்களா, டெவலப்மெண்ட்டில் பண்ணுறாங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஓகே. ஸோ இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் இன் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் எப்படிலாம் படிக்கலாம், ரைட்? ஸோ டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். அது வந்து நமக்கு கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஸோ இந்த 3 மார்க்ஸோட ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜ் தான் கட் ஆஃப் மார்க்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நார்மலைஸ்டு ஃபார் ரேங்கிங். ஸோ அஃபிஷியல் கவுன்சில் கவர்மெண்ட் காலேஜஸில் இல்லை ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே வந்து நமக்கு வந்து டிஎன்இஏ அட்மிஷன்ஸ் படி தான் நமக்கு வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். தென் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு வந்து இதில் வந்து கவர் ஆகுது, ரைட்? ஜேஇஇ என்ன மேம் ஜேஇஇ படிக்கிறாங்க? ஜேஇஇனா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதுதான் வந்து ஜேஇஇ. நம்ம அந்த ஐஐடிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஐஐடி, என்ஐடி இது மாதிரி வந்து காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு கனவு. தென் ஐஐடியில் படிக்கணும், என்ஐடியில் படிக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஜேஇஇ எழுதணும். அந்த மாதிரி வந்து காலேஜஸ்க்கு போகிறதுக்கு நம்ம வந்து ஜேஇஇ எழுதணும். அங்கெல்லாம் படித்தா நமக்கு நம்மளோட கிடைக்கிற நாலேஜ் வந்து ப்ராட். ஓகே. ஸோ நான் ஒரு மதுரையில் ஒரு கிராமத்தில் இருக்கேன், ரைட்? அலங்காநல்லூரில் இருக்கேன். அலங்காநல்லூரில் இருக்கேன்னா நான் என்ன மாதிரி காலேஜை வந்து நான் செலக்ட் பண்ணணும்? அலங்காநல்லூரில் சுற்றி என்ன காலேஜ் இருக்குது அப்படி செலக்ட் பண்ணுவான் கிடையாது. எந்த காலேஜ் நீங்கள் உங்கள் இடத்த விட்டு நீங்கள் நகண்டு போயிருங்க, சரியா? சுற்றி இருக்க வேர்ல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி இருக்க வேர்ல்டு எப்படி, சுற்றி இருக்க நம்ம சிட்டியில் இருக்கோம்னா சிட்டியை தாண்டி நம்மள பெரிய சிட்டியில் எப்படி இருக்காங்க, அப்போ அந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. அங்கே போய் அவங்களோட இதை வந்து நீங்கள் கற்றுக்கங்க. ஸோ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணுங்க. ஐஐடியும் ஐஐடி சென்னை, ஐஐடி என்ஐடி திருச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜே வந்து பெரிய ஊர் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் போய் பார்த்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு தெரியும், ரைட்? ஓகே. ஸோ இங்கே வேறு என்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஐடி, ட்ரிபிள்இ, எஸ்ஆர்எம், ஜேஇஇ இதெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம், சத்யபாமா இதெல்லாம் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணணும், சாரி. ஓகே. ஸோ என்னென்ன காலேஜெல்லாம் கவர் பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா அண்ட் அதர் ப்ரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வைப்பாங்க. ஓகே. ஸோ 12th மார்க் பேஸ்ட் அட்மிஷன். ஸோ 12th மார்க்கில் வந்து அட்மிஷன்ஸ் இதில் எல்லாம் போடுவாங்கன்னா ஸோ டிஎன்இஏ செலெக்ஷன்ஸில் யூஸ் வரும். தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ அட்மிஷன்ஸ் த்ரூ நார்மலைஸ் 12th போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேக்ஸில் இருக்க மார்க்ஸை வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகேட் எடுத்துகிட்டு ஸோ அந்த அக்ரிகேட்டில் வந்து நமக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மார்க் வந்து நம்ம நிறைய வீட்டில் நம்ம ரொம்ப வெல்டுடு நம்ம எப்படி படிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள உள்ளே போயிடலாம். ஓகே, ரைட். ஸோ ஸ்பெஷல் அட்மிஷன் கேட்டகரி வேறு எப்படி இல்லாமல் நான் வந்து உள்ளே போக முடியும், நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்ரல் என்ட்ரி. அதாவது நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன். ஸோ டிப்ளமோ படிச்சிருந்தேன்னா நான் வந்து டேரக்ட் செகண்ட் இயர் வந்து லேட்ரல் என்ட்ரி போட்டுக்கலாம். தென் ரிசர்வேஷன் கோட்டாஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசி, தென் ஃபிசிக்கலி இது பீப்புள், சேலஞ்ச் பீப்புள் இவங்களுக்குலாம் வந்து அவங்க ரிசர்வேஷன் கோட்டாஸ் கொடுக்குறாங்க. தென் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து விடாமல் கண்டினியூ பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு அதுக்கு அலோகேஷன்ஸ், ரிசர்வேஷன் அலோகேஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம் நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸில், ரைட்? ஓகே. ஸோ என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்.
டிஎன்இஏ. ஸோ டிஎன்இஏ வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஜேஇஇ மெயின் அப்படின்னா நேஷனல் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ பார்த்த மாதிரி என்எல் ட்ரிஷியா டிவிஷனில் யூஸ் பண்ணுறது. விஐடினா யூனிவர்சிட்டி லெவல். ஓகே, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கேம்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. எஸ்ஆர்எம்ஜேஇனா யூனிவர்சிட்டி லெவல், அதுவும் வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் மட்டும் தான் போக முடியும். தென் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே போகலாம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம். ரைட் மேம், நான் படிச்சுட்டேன், எனக்கு தெரியுது, நான் வந்து ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டேன், ஆனால் காலேஜை எப்படி மேம் சூஸ் பண்ணுறது, என்னென்ன க்ரைட்டீரியாவில் நான் காலேஜ் சூஸ் பண்ணுறது? ரைட், ஃபஸ்ட்டு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட லொக்கேஷனை டிசைட் பண்ணுங்கள். டிசைட் த லொக்கேஷன். சரியா? நான் சென்னையில் இருக்கேன், மதுரையில் இருக்கேன், திருச்சியில் இருக்கேன், கோவையில் இருக்கேன், நெல்லையில் இருக்கேன். நம்மளை சுற்றி ஃபஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்க காலேஜஸில் எது பெஸ்ட்டு காலேஜ் செக் பண்ணுங்கள். பெஸ்ட்டு காலேஜ் உங்களுக்கு தெரியலையே, வேணாமா, இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், க்ளீனாக அடிக்கணும். ரைட்? ஸோ இதெல்லாம் இந்த காலேஜில் இருக்குன்னு பார்த்துட்டு சுவிட்ச் ஆகி வந்து போயிட்டே இருங்க. அவ்வளோ ஹாஸ்டல்ஸ் இருக்குது இப்போலாம், வந்து டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். ரைட்? ஸோ சுவிட்ச் ஆகி போய்கிட்டே இருங்க படிக்கிறதுக்கு. ஓகே, தென் ரேங்கிங் அக்ரெடிஷன். ஒரு காலேஜில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்காங்களா, ஏஐசிடியில் என்ன ரேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? ஸோ என்பிஏ நேஷனல் போர்டு எக்ஸாம் அக்ரெடிஷன், இதில் வந்து அவங்க என்ன ரேங்கிங்கில் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து A+ நேக்கில் என்ன வாங்கியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். ரைட்? தென் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி.edu ப்ரைவேட் இந்த காலேஜஸோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸோட என்ன பிரின்சிபலோட நேம், பிரின்சிபல் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அவங்க, அதாவது அந்த காலேஜில் படித்தவங்களே நிறைய காலேஜஸ் உங்கள் வீட்டை சுற்றி இருக்க காலேஜஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் இருக்கவங்களே படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு அந்த காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க படித்தது அப்படியே வந்து உங்ககிட்ட படித்து தான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரெப்யூட்டட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கணும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த சப்ஜெக்டை சொல்லித்தர டீச்சரை உங்களுக்கு வந்து பிடிக்கணும். அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் டெலிவர் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கு நிறைய வந்து அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி குவாலிஃபைட் டீச்சர்ஸை வந்து எந்த காலேஜில் இருக்காங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். ரைட்? தென் கெஸ்ட் லெக்சர்ஸ், அங்கே என்னென்ன கெஸ்ட் லெக்சர்ஸ் போயிருக்கு, வெபினார்ஸ் போயிருக்கு, செமினார் போயிருக்கு, இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். ரைட்? தென் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ், இது எல்லாமே காலேஜ் வெப்சைட்ஸில் இருக்கும். உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த காலேஜுக்குள்ளே வெப்சைட்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ், வெபினார்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். தென் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கேம்பஸில் அவங்க எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இதையும் வந்து நம்ம ஒரு இதுவை எடுத்துக்கணும். ரைட்? தென் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஹவு டு சூஸ் அ குட் காலேஜ் அப்படிங்கிறதுல. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ஸ்கில் பண்ண போகிறோம். நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் என்ன சிலபஸில் படிச்சிங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே இப்போ டெலிவர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக மேலே வர முடியாது. சரியா? உங்களுக்கு மார்க் வாங்கி உங்களோட கோல்டு மெடல், அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டாக கூட நீங்கள் போய் வந்து உள்ளே போயிடலாம். ரைட்? ஒரு கம்பெனிக்குள்ளே போயிடலாம். பட் அந்த லெவல்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகணுன்னா உங்களை என்ன பண்ணணும், நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கோர்செரா, தென் எடெக்ஸ், கான் அகாடமி, யுடெமி, ஸ்கில்ஷேர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான, இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சில பிளாட்ஃபார்ம்ஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், கோர்சஸ் இருக்கும். NPTEL, Code.org, Free Code Camp, LinkedIn Learning, தென் ஃபியூச்சர் லேர்னிங். ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்ஸை நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிறோம். ஓகே, எது நம்ம ஃபியூச்சர் டெக்னாலஜி இப்போ நமக்கு இப்போ இருக்க ஸ்டேஜில் ஃபியூச்சர் டெக்னாலஜி எது? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், எல்லாமே ஏஐ. இப்போ நம்ம மொபைல்லையே ஏஐ வந்துருச்சு, மொபைல்லையே எல்லாமே ஏஐன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏஐ பற்றி தெரியுது. ஓகே, தென் டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து டேட்டா சயின்ஸ் எல்லாமே வந்து டேட்டா ட்ரிவனாக தான் பேசிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் டேட்டா சயின்ஸ் இருக்கும். தென் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், பிளாக் செயின், தென் சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து ஐடி பேசிஸில் உங்களுக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஓகேவா?
ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா பிகினர் லேர்னிங் பாத். இங்கே வந்து பைத்தானை லேர்ன் பண்ணி தென் இன்ட்ரோ டு ஏஐ படித்து எம்எல் பேசிக்ஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணும். அடுத்து டேட்டா சயின்ஸ் அனாலிட்டிக்ஸுக்கு எக்ஸல் லேர்ன் பண்ணி தென் பைத்தான் டேட்டா படிச்சுட்டு டேட்டா அக்விசிஷன் படிக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பிகினர்ல இருந்து நம்ம பார்த்து அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எப்படி படிக்கணுன்றதை கொடுத்துருக்கேன். ரைட். தென் ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. தென் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், renewable energy and green tech. So renewable energy and green tech, the future is clean energy. Solar. இப்போ நமக்கு வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர். மக்கள் நேச்சர் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் என்ன இது, ஆர்கானிக் சீட்ஸ், எதிர்த்தாலும் ஆர்கானிக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். ஸோ அதனால ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து க்ளீன் எனர்ஜி தான். சோலார், விண்ட், பேட்டரி டெக், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் பற்றினா நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ என்ன படிக்கணும், இதுக்கு லேர்ன் எனர்ஜி பேசிக்ஸை படிக்கணும். தென் சோலார் பேனல் ப்ராஜெக்ட்ஸ் படிக்கணும். தென் இவி பேசிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம். ஓகே. தென் பயோடெக்னாலஜி அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பயாலஜி தெரிஞ்சிருக்கணும். தென் ஜெனட்டிக் கோடிங் போய் லேப் சிமுலேஷன் படிக்கிறோம். தென் குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் நெக்ஸ்ட் ஜென் கம்ப்யூட்டிங் தட் கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ் இம்பாசிபிள் ஃபார் நார்மல் கம்ப்யூட்டர்ஸால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென் கம்ப்யூட்டர்ஸ் வந்து சால்வ் பண்ணுது. ஸோ பேசிக் குவாண்டம் கான்செப்ட் படிச்சுட்டு தென் ட்ரைக்விஸ்கிட் ஐபிஎம்ஸ் ஃப்ரீ குவாண்டம் ப்ரோக்ராமிங் டூல் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம். ஓகே. ஆண்டர்ப்ரனர்ஷிப். நான் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப். நான் ஒரு படிச்சுட்டு நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை கை கட்டி இந்த வேலை பார்க்க போடுவான். நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சுயமரியாதை ஜாஸ்தி. வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறதே நம்ம கேட்க மாட்டோம். அம்மா அப்பா நான் எதிர்த்து பேசுவோம். இன்னொருத்த வந்து நம்ம டெக் லீடோ நம்ம டீம் லீடோ வந்து நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம கோவம் வரும். நம்ம மேனேஜர் கேள்வி கேட்டால் நம்ம கோவம் வருது. அப்போ என்ன பண்ணுறது, ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க. ஆண்டர்ப்ரனர் எப்படி ஆகுறது, எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது மேம், நிறைய ஐடியாஸ் இருக்குது. அதை வந்து சேனலைஸ் பண்ணுங்க. சரியா. இந்த ஆப் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ஆப்? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேரிஸ்மெட்ரைன் ஆப். இல்லைன்னா தெரியலைன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக உங்களோட அப்பாவோட மொபைல்லையோ அம்மாவோட மொபைல்லையோ நீங்கள் போய் வந்து அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெவலப் பண்ணது கூகுளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஒரு 5 இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ரைட். ஒரு நாள் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, நைட் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இறங்க வேண்டிய இடம் இந்த டைமுக்கு போகுமா அப்படின்றது தெரியல. ட்ரெயின் வந்து எவ்வளோ நிமிஷம் லேட்டுன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து பிட்வீன் ஸ்டேஷனில் இறங்கணும். ஸோ அப்போ வந்து முடிச்சுட்டே இருக்காங்க நைட்டு போகிறான். நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு தெரியல. ஃபுல்லாக காடு, இருட்டு. ஸோ நமக்கு வந்து எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல யோசிச்சு டெவலப் பண்ண ஆரம்பிச்சது தான் வந்து இந்த ஆப். ஸோ வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப். ஸோ இந்த ட்ரெயின் ஆப்பில் யூஸ் பண்ணால் நம்ம உள்ளே இருக்கோமா, இல்லை உள்ளே இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் எங்கே இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அம்மா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நான் எங்கே வந்துட்டு இருக்கேன் அம்மா பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா ஏதாவது என்ன கிடையாது, ட்ரெயின் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ எந்த டைம் எவ்வளோ நிமிஷம் லேட்டு, இங்கே மதுரைக்கு எப்போ வந்து சேரும், எந்த நிமிஷம் வந்து சேரும், எத்தனை நிமிஷம் லேட்டு, அடுத்த ஜங்ஷன் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த ஆப். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா இவங்களே தான் எடுத்து ரீகெயின் ஒரு ஆப் எடுத்திருக்காங்க. ஸோ ரீகெயின் ஆப் பண்ணாங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலோட ஸ்க்ரீன் டைம், நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ டைம் வந்து நம்ம இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் நம்ம செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியல. சரியா. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான ஆப் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ஈவினிங் ஒரு 2 hours நான் வந்து மொபைல் பார்க்கக்கூடாது, நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா நான் இந்த ஆப் செட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப் வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டாவையோ இதையோ வந்து ஓப்பன் பண்ணவே விடாது, லாக் பண்ணியிருக்கும். ரைட். ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீ 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் கொடுக்கும். பட் ஒரு பிரேக்கோ 2 பிரேக்கோ மட்டும் தான் அலோடு. அதுக்கு மேலே வந்து நீங்கள் மொபைலில் நீங்கள் நினச்சாலும் இன்ஸ்டா பார்க்க முடியாது, நினச்சாலும் யூடியூப் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு லாக் பண்ணியிருக்கும். ஸோ ஒருத்தவங்க வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணாதானே நம்ம வந்து நிப்பாட்டுவோம். இப்போ வச்சிடுறேன் இந்த ஒரு நிமிஷமா அந்த ரீல் முடியட்டுமா, அந்த இப்படியே தான் போயிட்டுருக்கு. ரைட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சது தான். இதெல்லாம் ஆண்டர்ப்ரனர்ஷிப். இதெல்லாம் வந்து கூகுள் வந்து இவங்களோட வேரிஸ் மை ட்ரெயின் ஆப்பை இது பல மில்லியன் கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சரியா இந்த ஆப்பை. அதே மாதிரி தான் ரீகன் ஆப். ரைட். ஸோ இது மாதிரி நம்மளோட ஃபைண்டிங் நமக்கு இருக்கான நம்ம ஒரு இதை படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை படித்து அதனால நம்ம என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம், என்ன ப்ராப்ளம் சொசைட்டியில் இருக்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் தான் நம்ம உண்டாக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ரைட். ஓகே.
ஸோ உங்களுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ண போகிறேன் செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக. சரியா? உங்களுக்கு ஒரு ரெண்டு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். ரைட், உங்களோட சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ChatGPT எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ChatGPTனா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா ChatGPTனா? யாருக்காவது யூஸ் பண்ணுறீங்க ChatGPTல என்ன யூஸ் பண்ணுறீங்க? உங்களோட ஃபோட்டோ ஜிப்லி ஆர்ட்ஸா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்களா? ரைட், ஓகே. எஸ், ChatGPTன்றது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. சரியா? எல்லாமே அப்படிதான். பட் ChatGPT ஆனால் உங்களோட ரொம்ப நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு. சரியா? ஒரு விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டு படிக்கிற அவன் நல்லா படிச்சுட்டு வந்துட்டான். ஒரு விஷயத்த கொடுத்து படிடா. நம்ம எந்திரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா சிட்டி ரோபோ படிக்கும்ல, இப்படி ஸ்கேன் பண்ணி, அது மாதிரி. ரைட். ஸோ படிச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்லும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு 10 வயசு பையன், எனக்கு 10 வயசு பையனுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை எனக்கு படித்து சொல்லு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? மேம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, மேம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு அப்படியே ChatGPTல போட்டு எழுதிட்டு வரக்கூடாது. ரைட். அதுக்கு ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வளர முடியாது. நீங்கள் அந்த விஷயத்தை வந்து ChatGPT கொடுத்து இந்த விஷயத்தை நான் இப்படி எழுதணும், இப்படி எழுதுறதுக்கு எனக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்லு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி நீங்கள் தமிழ்லையே நீங்கள் டைப் பண்ணலாம். தமிழ்லையே அதுக்கிட்ட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி சொன்னோம்னா அது உங்களுக்கு தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு நீங்கள் கேட்குற லாங்குவேஜில் எடுத்து கொடுத்துரும். ரைட். ஒரு பிடிஎஃபை கொடுத்தா அந்த பிடிஎஃப்ல இருக்க முக்கியமான விஷயம் ஒரு 100 பேஜ் இருக்க ஒரு புக்கு கொடுக்குறேன், அதுக்கிட்ட எனக்கு இந்த விஷயத்தில் இருக்க இந்த விஷயத்தை பற்றி எனக்கு கீ பாயிண்ட்ஸை சொல்லுன்னா அதை பண்ணி கொடுக்கும். ரைட். ரொம்ப நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட் வந்து ChatGPT. பெர்ப்ளெக்சிட்டி, இப்போ ரொம்ப பெர்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. பெர்ப்ளெக்சிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPT மாதிரி தான், பட் அது வந்து என்னென்னா ரிசர்ச் பேசிஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு எந்த வெப்சைட்லேருந்து அதை எடுத்தேன், இந்த இடத்துல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படிங்கிற டேட்டாவையும் அது கொடுத்துரும் பெர்ப்ளெக்சிட்டி. ரைட். ஸோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. ரைட். படிச்சுக்கோங்கன்னு நான் சொல்ல, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. உங்களுக்கு புரியாத விஷயங்களை ChatGPTயோ உங்கள் நல்லா படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவன்கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை செஷன். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கலான்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸில் நானும் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு என்ன காலேஜ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை நான் என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு தெரியல அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த பேம்ப்ளெட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட். ஓகே. தேங்க்யூ வெரி மச்.